இந்த ரெட்ரோசிந்தசிஸ் அப்படிங்கிற இந்த டாபிக் வந்து நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படின்னா we must know most of the organic reactions. இந்த ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸோட எசன்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சாதான் ரெட்ரோசிந்தட்டிக் அனாலிசிஸ் வந்து கேரி அவுட் பண்ண முடியும். எசன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா யூ ஹாவ் டு நோ த கன்வர்ஷன்ஸ், ரியேஜன்ஸ் அண்ட் நேம் ரியாக்ஷன்ஸ் அலாங் வித் மெக்கானிசம். ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட ஃபுல் கான்செப்டும் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா யூ கேன் ஈஸிலி டூ ரெட்ரோசிந்தட்டிக் அனாலிசிஸ். ரைட்டா? ஸோ ரெட்ரோசிந்தட்டிக் அனாலிசிஸ் அப்படிங்கிறது இட் இஸ் எ வாஸ்ட் ஏரியா இன் விச் யூ ஹாவ் டு incorporate all the materials, all the knowledge you have studied in organic chemistry. ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நாலேஜ் எல்லாமே என்ன செய்யணும், நீங்கள் வந்து அதில் இன்கார்பரேட் பண்ணணும், அதை வந்து அப்ளை பண்ணணும். சரியா? அப்படி அப்ளை பண்ணாதான் இந்த ரெட்ரோசிந்தட்டிக் அனாலிசிஸ் வந்து கேரி அவுட் பண்ண முடியும். அண்ட் யூ நோ வாட் இஸ் ஆர்கானிக் சிந்தசிஸ். சிந்தசிஸ் அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். சிந்தசிஸ் இஸ் நத்திங் பட் த கன்வர்ஷன் ஆஃப் ஸ்டார்டிங் மெட்டீரியல் இன்டு ப்ராடக்ட் under some reaction conditions. The reaction conditions may use various reagents and the reaction temperature, time, இது எல்லாமே வந்து பொறுத்து என்ன செய்யலாம், நம்ம வந்து you can carry out the conversion of starting material into product. ஸோ இது வந்து லேபரட்டரி சிந்தசிஸ், லேப்ல நமக்கு வந்து செய்யக்கூடிய ஒரு ப்ராசஸ், லேபரட்டரி ப்ராசஸ். அந்த லேபரட்டரி ப்ராசஸ் தான் என்னது, சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். what do you mean by retrosynthesis? Retrosynthesis is nothing but the reverse of synthetic process. Synthetic process ஓட ரிவர்ஸ் பார்ட் தான் என்னது, ரெட்ரோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரிவர்ஸ் பார்ட் வந்து நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா லேபரட்டரியில கேரி அவுட் பண்ண முடியாது, பண்றது இல்லை நார்மலா. ஸோ ரெட்ரோசிந்தட்டிக் பார்ட், ரெட்ரோசிந்தசிஸ் அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் அ இமேஜினரி ஒன். Retrosynthesis is a imaginary process. It is not a real laboratory process. So இந்த retrosynthetic process அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்றோம்னா we are using this retrosynthesis for solving problems in organic synthesis or synthetic planning. நம்ம ஒரு மாலிக்யூலை வந்து சிந்தசிஸ் பண்றதுக்கு பிளான் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு டார்கெட் மாலிக்யூல் கொடுத்து இந்த மாலிக்யூல் எப்படி சிந்தசிஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட கெமிஸ்ட்ரி நாலேஜ் எல்லாம், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நாலேஜ் எல்லாம் யூஸ் பண்ணி என்ன செய்யணும், இதை வந்து சிந்தசிஸ் பண்ணி காட்டணும். அதுக்கு we have to plan in a paper. பேப்பர் ஒர்க் தான் வந்து என்னது, இந்த ரெட்ரோசிந்தட்டிக் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆர்கானிக் மாலிக்யூல் வெரி ஸ்மால் மாலிக்யூலா இருக்கலாம் அல்லது வெரி லார்ஜ் மாலிக்யூலா இருக்கலாம். ஸோ இந்த ஆர்கானிக் மாலிக்யூலோட டார்கெட் மாலிக்யூலோட நேச்சர் வந்து எப்படி இருந்தாலும் சரி, யூ ஹாவ் டு பிளான் ஆர் யூ ஹாவ் டு டிசைன் எ சிந்தசிஸ் ஃபார் த மாலிக்யூல், ஃபார் த கிவன் மாலிக்யூல். ஸோ ஒரு மாலிக்யூல் கொடுத்துட்டு இந்த மாலிக்யூலை சிந்தசிஸ் பண்றதுக்கு நம்ம எந்த ஸ்டார்டிங் மெட்டீரியல் எடுக்கலாம், என்ன ரியேஜென்ட் எடுக்கலாம், என்ன கன்வர்ஷன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம திங்க் பண்றது தான் என்னது, இந்த ரெட்ரோசிந்தட்டிக் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? ஸோ சொல்லுப்பா சார். கீழே அந்த ஸ்கிரீன் ஷேரிங்ல ஸ்டாப் ஷேரிங். ஓகே ஓகே ஓகே, ஜஸ்ட் a minute. ஓகேவாப்பா? ஓகே சார், தேங்க்யூ சார். ரைட். ஸோ இந்த ரெட்ரோசிந்தட்டிக் அனாலிசிஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு டார்கெட் மாலிக்யூல் கொடுத்துட்டு அந்த மாலிக்யூலை எப்படி சிந்தசிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைன் பண்றது அல்லது பிளான் பண்றது தான் ரெட்ரோசிந்தட்டிக் அனாலிசிஸ். ஸோ இட் இஸ் அ இமேஜினரி ப்ராசஸ். யூ கேன் ரைட் இட் ஆர் யூ கேன் டூ த ரெட்ரோசிந்தசிஸ் இன் எ பேப்பர். பட் இது வந்து நம்ம லெபரட்டரியில சிந்தசிஸ் பண்ணக்கூடியது கிடையாது, பேப்பர்ல ஒர்க் பண்றது மட்டும்தான் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். சரிதானா? அண்ட் ஒரு மாலிக்யூல், ஒரு டார்கெட் மாலிக்யூல் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த டார்கெட் மாலிக்யூலை வந்து நம்ம என்ன செய்யலாம், ஒரே ஒரு மெத்தட்ல மட்டும்தான் சிந்தசிஸ் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. எனி ஆர்கானிக் மாலிக்யூல் கேன் பி சிந்தசைஸ்ட் இன் எ வெரைட்டி ஆஃப் மெத்தட். சரிதானா? ஸோ வெரைட்டி ஆஃப் மெத்தட்ல வந்து நம்ம என்ன செய்யலாம், ஒரு ஆர்கானிக் மாலிக்யூலை வந்து சிந்தசிஸ் பண்ணலாம். ஸோ தெர் ஆர் லார்ஜ் நம்பர் ஆஃப் ப்ராசஸ் ஆர் மெத்தட்ஸ் ஃபார் எ synthesis of a particular compound.
ஒரே ஒரு மாலிக்யூலுக்கு நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்கலாம். பட் அந்த மெத்தட்ஸ்ல எது பெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அண்ட் தட் கம்ஸ் பை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த ரியாக்ஷன்ஸோட என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சாதான் இதுல எது பெஸ்ட் மெத்தட் அப்படிங்கிறத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சரிதானா? ரைட். ஸோ to find the simplest way, it is necessary to proceed not only in a creative manner. You have to proceed in a creative manner, but also in a systematic and logic way. ஸோ நம்ம வந்து எப்படி திங்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரியேட்டிவாகவும் திங்க் பண்ணணும், சிஸ்டமேட்டிக்காகவும் மெக்கானிசம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணியும் நம்ம வந்து திங்க் பண்ணணும், லாஜிக்காகவும் இருக்கணும். ஸோ இல்லாஜிக்கலா வந்து ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம வந்து திங்க் பண்ண முடியாது. இந்த ரியாக்ஷன் நடக்குமா அப்படிங்கிறத வந்து நம்ம திங்க் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த ரெட்ரோசிந்தசிஸ் ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ண முடியும். சரிதானா? அண்ட் இந்த ரெட்ரோசிந்தசிஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு நேம் கொடுப்போம். அந்த ஒவ்வொரு ஸ்டெப், ஈச் ஸ்டெப் இன் ரெட்ரோசிந்தசிஸ்டிக் அனாலிசிஸ் இஸ் கால்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆர் ரெட்ரோ ரியாக்ஷன்ஸ். இதை வந்து ரெட்ரோ ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இட் இஸ் கால்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆர் ரெட்ரோ ரியாக்ஷன்ஸ். இந்த ரெட்ரோ ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து இமேஜினரி கவுண்டர் பார்ட். ஸோ இந்த நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், ரெட்ரோசிந்தசிஸ் இஸ் எ இமேஜினரி ப்ராசஸ் அண்ட் இட் இஸ் த ரிவர்ஸ் ஆஃப் ஆக்சுவல் லேபரட்டரி சிந்தசிஸ். இதை வந்து தெளிவாக கொஞ்சம் புரிஞ்சுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இன்னும் ரெட்ரோசிந்தட்டிக் அனாலிசிஸ் வந்து படிச்சிருக்க மாட்டீங்க. அதனால வந்து ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ரைட்டா? அண்ட் ஈச் டிரான்ஸ்ஃபார்ம் கரஸ்பாண்ட்ஸ் டு எ ரியாக்ஷன். ஒவ்வொரு நம்ம டிஸ்கனெக்ஷன் பண்ணுவோம், அதாவது ஒவ்வொரு ரெட்ரோ ரியாக்ஷனும் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு வந்து கரஸ்பாண்டிங்கா இருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கும் ஒரு ரெட்ரோசிந்தசிஸ் நம்ம வந்து கேரி அவுட் பண்ணணும். சரிதானா? அண்ட் பியூர்லி இட் இஸ் எ தாட் ப்ராசஸ். இந்த ரெட்ரோசிந்தசிஸ் அப்படிங்கிறது பியூர்லி இட் இஸ் எ தாட் ப்ராசஸ். இட் இஸ் நாட் எ ரியல் கெமிக்கல் சிந்தசிஸ். ரைட்டா? ஓகே. அண்ட் இந்த ரெட்ரோசிந்தசிஸ்ல நமக்கு வந்து நிறைய டெர்மினாலஜிஸ் யூ மஸ்ட் நோ. வாட் ஆர் த டெர்மினாலஜிஸ் யூ மஸ்ட் நோ இன் ரெட்ரோசிந்தசிஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டார்கெட் மாலிக்யூல். டார்கெட் மாலிக்யூல் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு மாலிக்யூல் கொடுத்து சிந்தசிஸ் பண்ண சொல்றாங்க இல்லையா, அந்த எந்த மாலிக்யூலோட சிந்தசிஸ் கேரி அவுட் பண்ணணுமோ அந்த, அல்லது எந்த மாலிக்யூலோட சிந்தசிஸ் வந்து நம்ம பிளான் பண்ண போறோமோ அந்த மாலிக்யூலுக்கு பேர் தான் டார்கெட் மாலிக்யூல் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் திஸ் டார்கெட் மாலிக்யூல் இஸ் ரெப்ரசன்டட் பை டிஎம். ஜென்ரலா நிறைய புக்கு, எந்த புக்கு ரெஃபர் பண்ணாலும் சரி டிஎம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. The TM stands for target molecule. So target molecule is nothing but it is the molecule whose synthesis is being planned. Right? அடுத்த டெர்மினாலஜி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஸ்கனெக்ஷன். டிஸ்கனெக்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் அல்லது ஒரு ரெட்ரோ ரியாக்ஷன். டிஸ்கனெக்ஷன் இஸ் நத்திங் பட் இட் இஸ் எ டிரான்ஸ்ஃபார்ம் ஆர் இட் இஸ் எ ரெட்ரோ ரியாக்ஷன். ஒரு ரியாக்ஷனோட ஜஸ்ட் ஆப்போசிட். இந்த டிஸ்கனெக்ஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் அன் அனலிட்டிக்கல் ஆப்ரேஷன். அண்ட் இந்த ஆப்ரேஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, we break a bond. we are going to break a bond in a disconnection. ஸோ இது வந்து பேப்பர்ல தான் பண்ண போறோம். இந்த ப்ராசஸ் வந்து அது எப்படி பண்ண போறோம் அப்படின்னா, we are going to break a particular bond. எந்த பாண்ட்னாலும் பிரேக் பண்ணலாம், பட் எந்த பாண்டை பிரேக் பண்றதுனால வரக்கூடிய ஸ்பீசிஸை வந்து நம்ம வந்து கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணணும். சரிதானா? ரைட். ஸோ இன் எ டிஸ்கனெக்ஷன் we are going to break a bond and converts the molecule into starting material. ஒரு பாண்டை பிரேக் பண்ணி நம்ம வந்து வெரைட்டி ஆஃப் ஸ்டார்டிங் மெட்டீரியல் வந்து அசியூம் பண்ணலாம். பட் நம்ம அசியூம் பண்ணக்கூடிய ஸ்டார்டிங் மெட்டீரியல் எல்லாமே நம்மளோட ப்ராடக்ட் தான் ஃபார்ம் பண்ணும் ரியல் சிந்தசிஸ்ல அப்படிங்கிறதுக்கு அசூரன்ஸ் கிடையாது. there is no assurance that the starting material we have arrived will give you the final product. எல்லா ஸ்டார்டிங் மெட்டீரியலும் ஃபைனல் ப்ராடக்ட் வந்து நமக்கு கொடுக்குங்கிறது ஒரு அசூரன்ஸ் கிடையாது. சரியா? we are planning that what are all the starting materials that may
give the target molecule, right? And disconnection அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், it is a reverse of chemical reaction. இந்த டிஸ்கனெக்ஷனை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is represented by the symbol, இந்த மாதிரியான ஒரு arrow mark. So this arrow mark represents the disconnection. Retrosynthesis அப்படிங்கிறதுக்கு ஒரு arrow mark கொடுத்துருக்கோம், சரிங்களா? அண்ட் கெமிஸ்ட்ரியில வந்து நீங்க நிறைய ஆரோ மார்க்ஸ் வந்து என்ன செஞ்சிருப்பீங்க, கம் அக்ராஸ் பண்ணிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு ஆரோ மார்க் இருந்ததுன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ வெரைட்டி ஆஃப் ஆரோ மார்க்ஸ் வி ஹவ் யூஸ்ட் இன் a chemical reaction. So what is the difference between these two arrow mark? First one is second one is reversible. Forward and Yes, back first one is the forward reaction, irreversible reaction. Second one is reversible process. How will you name this arrow mark? இந்த arrow mark எங்க யூஸ் பண்ணுவோம்? Equilibrium. Equilibrium. யூஸ் பண்ணுவோம், right? And how will you use this type of arrow mark? Two electron transfers. Two electrons transfer. So while writing a mechanism, we use the curved arrow marks, and this curved arrow mark represents two electron transfer. இதுலயே one electron transfer அல்லது free radical இருந்தது அப்படின்னா free radical mechanism எழுதும்போது we will give you one single headed arrow mark, single headed curvy arrow mark. ஸோ கர்லி ஆரோஸ் இந்த மாதிரி நிறைய ஆரோ மார்க் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் திஸ் இஸ் த அனதர் ஒன் ஆரோ மார்க் ஆர் த சிம்பல் விச் ரெப்ரசன்ட்ஸ் த டிஸ்கனெக்ஷன் ஆஃப் எ பாண்ட், சரிங்களா? அண்ட் இந்த ஆரோ மார்க் மட்டும் நம்ம இந்த சிம்பிள் மட்டும் போடுறது இல்லை, எந்த பாண்டை பிரேக் பண்றோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ வி ஹாவ் டு மென்ஷன் விச் பாண்ட் இஸ் broken in this particular disconnection அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும், சரிங்களா? அண்ட் த தேர்ட் டெர்மினாலஜி இஸ் ஃபங்க்ஷனல் குரூப் இன்டர்கன்வர்ஷன், ஃபங்க்ஷனல் குரூப் அடிஷன் அண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் ரிமூவல், ரைட்? இந்த ஃபங்க்ஷனல் குரூப் வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா we can change the functional group either by interconversion or by addition or by removal. Suppose ஒரு டிஸ்கனெக்ஷன் பண்ணும் பொழுது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருந்ததுன்னா நம்மளோட டிஸ்கனெக்ஷன் பண்ண முடியாது. ஒரு சில கேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனல் குரூப் வந்து வேற ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பா கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா the disconnection will become easy. So in order to facilitate the disconnection, you can interconvert the functional group, one functional group to another functional group. Similarly, suppose ஒரு மாலிக்யூல் வந்து அதுல functional group இல்லைன்னு வச்சுக்கோங்க, there is no functional group at all, அப்படின்னா you can add the functional group, you can add any functional group, and that process is known as functional group addition. Similarly, you can remove your functional group during disconnection. So disconnection பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, you can interconvert functional group, or you can add functional group, or you can remove functional group. இந்த மாதிரி interconversion, addition and removal பண்ணும்போது நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா, you have to represent the disconnection by this arrow mark, and over that arrow mark you have to write FGA or FGI. So this you have to mention. This disconnection involves functional group interconversion or functional group addition. இந்த மாதிரி இந்த சிம்பிளுக்கு மேல FGI, FGA இந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணணும். அப்படி மென்ஷன் பண்ணோம்னா இந்த டிஸ்கனெக்ஷன் ப்ராசஸ்ல இன்டர்கன்வர்ஷன் ஆயிருக்கு அல்லது அடிஷன் பண்ணியிருக்கோம் அல்லது ரிமூவல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ திஸ் இஸ் த தேர்ட் டெர்மினாலஜி. And the fourth terminology is the synthon, synthetic equivalent and reagents. What do you mean by synthon? Synthon அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறீங்கன்னா, ஒரு டிஸ்கனெக்ஷன் பண்ணும்போது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு பாண்டை பிரேக் பண்றோம், ஒரு பாண்ட்ல வந்து 2 எலக்ட்ரான் இருக்கும் இல்லையா? ஒரு சிங்கிள் பாண்டா இருந்ததுன்னா சிக்மா பாண்ட்ல வந்து 2 எலக்ட்ரான் இருக்கும். அந்த 2 எலக்ட்ரானையும் நம்ம வந்து பிரேக் பண்ணும்போது ஒரு ஸ்பீசிஸுக்கு வந்து 2 எலக்ட்ரானையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், அல்லது ஒரு ஸ்பீசிஸுக்கு எலக்ட்ரானை இல்லாம டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். தட் மீன்ஸ்
ஹோமோலிட்டிக் ஃபிஷன் அண்ட் ஹெட்ரோலிட்டிக் ஃபிஷன் படிச்சிருப்பீங்க. அதுல வந்து ஹெட்ரோலிட்டிக் ஃபிஷன் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஹெட்ரோலிட்டிக் ஃபிஷன்னா நம்ம வந்து இதை வந்து பிரேக் பண்ணணும். பட் இட் இஸ் a பேப்பர் ப்ராசஸ், தாட் ப்ராசஸ், நாட் a laboratory ப்ராசஸ், ரைட்? ஸோ இப்படி டிஸ்கனெக்ஷன் பண்ணும்போது வரக்கூடிய 2 ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த டிஸ்கனெக்ஷன் பண்ணும்போது we get 2 fragments. that 2 fragments are nothing but synthon. ஸோ வரக்கூடிய ஃப்ராக்மெண்ட்டுக்கு பேர் தான் சின்தான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃப்ராக்மெண்ட் எப்படி இருக்கலாம்? எய்தர் இட் மே பி பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஆர் இட் மே பி நெகட்டிவ்லி சார்ஜ்டு, ரைட்? ஸோ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அண்ட் நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஃப்ராக்மெண்ட் that are arises during the disconnection are called synthons. ஸோ சின்தான்ஸ் அப்படிங்கிறது என்னங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது சிந்தட்டிக் ஈக்குவலண்ட். இந்த சிந்தட்டிக் ஈக்குவலண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த சின்தான் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இந்த பிராக்மெண்டோட வேலையை செய்யக்கூடிய ஒரு ரியேஜென்ட் தான் சிந்தட்டிக் ஈக்குவலண்ட். A reagent which carries out the function of a synthon is nothing but synthetic equivalent. இந்த சின்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சர்ச் வந்து என்ன செய்ய முடியாது, ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. நம்ம வந்து இந்த அயான்ஸா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ வி ஹாவ் டு யூஸ் ஏ நியூட்ரல் மாலிக்யூல். ஒரு நியூட்ரல் மாலிக்யூல்ல தான் வந்து எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய ஒரு அயானிக் காம்பவுண்டா தான் எடுத்துக்க முடியும். ஸோ அந்த அயானிக் காம்பவுண்டுக்கு பேர் தான் வந்து என்னது, சிந்தட்டிக் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? அண்ட் சின்தான் இஸ் வெரி வெரி அன்ஸ்டேபிள் since it is charged species. So synthons வந்து charged species, so it cannot be stored, it is very very unstable. So to carry out the function of a synthon we need a reagent. That reagent is nothing but synthetic equivalent, right? ஸோ இங்க வந்து நம்ம ரெட்ரோசிந்தசிஸ்ல ரியேஜென்ட் அப்படின்னு சொல்றதுக்கு பதில் என்ன செய்யறோம், சிந்தட்டிக் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்றோம், சரியா? அண்ட் யூ மஸ்ட் நோ வாட் ஆர் த சிந்தட்டிக் ஈக்குவலண்ட் ஃபார் எ ஸ்பெசிபிக் சின்தான். ஒவ்வொரு சின்தானுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சிந்தட்டிக் ஈக்குவலண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், சரியா? ஸோ இந்த சிந்தட்டிக் ஈக்குவலண்ட் தான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஒரு சின்தான் ஜென்ரேட் பண்றது ரொம்ப ஈஸி. ஏதாவது ஒரு பாண்டை கிளீவ் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து சின்தான் கிடைச்சிரும். பட் அந்த சின்தானுக்கு அதோட சின்தானோட வேலையை செய்யக்கூடிய ஒரு சிந்தட்டிக் ஈக்குவலண்ட் ஐடென்டிஃபை பண்றது தான் நம்மளோட வேலை, சரியா? பிரேக் பண்றது யாருனாலும் பண்ணிடலாம், எந்த ஒரு பாண்டனாலும் என்ன செய்யலாம், ஈஸியா பிரேக் பண்ணிடலாம். பட் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஃபிராக்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதோட அந்த சின்தானோட ஈக்குவலண்ட், சிந்தட்டிக் ஈக்குவலண்ட் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்றது தான் நம்மளுடைய பிரைமரி ஜாப். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சின்தான்ஸ் பாத்தீங்கன்னா 2 different types of synthons are possible. ஒன்னு வந்து டோனார் சின்தான், another one is அக்செப்டார் சின்தான். இந்த டோனார் சின்தான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is nothing but a nucleophile. Donor synthons are nothing but nucleophile and acceptor synthons are nothing but electrophile. So you may already come across the word nucleophile and electrophile, right? Nucleophiles are nothing but electron rich species. Nucleophiles are nothing but electron rich species. The electron rich species வந்து டோனார் சின்தான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சின்தானை வந்து நம்ம எப்படி ஃபர்தரா கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, D1 சின்தான், D2 சின்தான், D3 சின்தான் அப்படின்னு நம்ம ஃபர்தரா கிளாசிஃபை பண்ணலாம். அதை D1, D2, D3 அப்படிங்கிறத எப்படி நம்ம கிளாசிஃபை பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேர் த நெகட்டிவ் சார்ஜ் இஸ் பிரசன்ட் அல்லது வேர் த நியூக்ளியோஃபிலிக் சென்டர் இஸ் பிரசன்ட் இன் த சின்தான், அதை டிபெண்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, டோனார் சின்தானை வந்து நம்ம D1, D2, D3 அப்படின்னு நம்ம கிளாசிஃபை பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டமே வந்து, அதாவது ஒரே ஒரு கார்பன் தான் இருக்கு, அந்த ஒரே ஒரு கார்பன் வந்து நியூக்ளியோஃபைலா ஆக்ட் பண்ணுது அப்படின்னா அது வந்து D1 சின்தான். ஃபார் எக்ஸாம்பிள் சயனைட் மைனஸ், Cn மைனஸ்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கார்பன் ஆட்டம் தான் இருக்கு, and that carbon atom is nucleophilic in nature, right? And you can see this nucleophile. What is this nucleophile? CH2 minus CHO. இது என்ன நியூக்ளியோஃபைல் பா, இதுக்கு நேம் எப்படி சொல்லலாம் நம்ம?
active methane. என்ன குரூப்பா? CH2 minus CHO. This is a nucleophile. Yeah, how will you generate this nucleophile? இந்த nucleophile எப்படி generate பண்ணலாம்? From acetaldehyde. From acetaldehyde. So acetaldehydeல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனை வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணா, புரோட்டான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா, you can end up with this nucleophile. ரைட்டா? So இந்த nucleophile பாத்தீங்கன்னா negative charge is in the second carbon atom. Which is the first carbon atom? The functional group carbon atom is the first carbon atom. Since the nucleophilic center is at the second carbon atom, it is called D2 synthon. இதே மாதிரி தேர்ட் கார்பன்ல வந்து நியூக்ளியோபிலிக் சென்டர் இருந்தது அப்படின்னா அது வந்து D3 synthon. So similarly, you can classify the synthon based on whether the synthon is nucleophile or electrophile, and whether the nucleophilic center or electrophilic center is at which carbon atom, or if the nucleophile is at the nth carbon, it is called DN synthon, right? For example, இப்போ இந்த டேபிள் காலம் பாத்தீங்கன்னா AR minus அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த AR minus அப்படிங்கிறது it is a nucleophile, aryl nucleophile. அரைல் நியூக்ளியோஃபைல் எங்கனாலும் உங்களுக்கு சின்தான் வந்தது அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சிந்தட்டிக் ஈக்குவலண்ட் கிரிக்னார்ட் ரியேஜென்ட், அரைல் மெக்னீசியம் புரோமைடு, அரைல் மெக்னீசியம் புரோமைடு அல்லது எனி ஆர்கனோ மெட்டாலிக் ரியேஜென்ட், ஆர்கனோ லித்தியம் காம்பவுண்ட் ஆர் ஆர்கனோ காப்பர் ரியேஜென்ட்ஸ் ஆர் கிரிக்னார்ட் ரியேஜென்ட்ஸ். இந்த மூணுல எதுனாலும் நம்ம என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். சரிதானா? Why we are using this organometallic compounds for the synthon of AR minus? Anybody? இப்போ அரைல் ஆனையான் இருக்கு இல்லையா, இந்த அரைல் ஆனையான வந்து சின்தான் வரணும் அப்படின்னா எதனால நம்ம வந்து ஆர்கனோமெட்டாலிக் ரியேஜென்ட்ஸ் எடுத்துக்கிடணும்? That the metals have the positive charge and Yes, more electroplatination, sir. So based on the electronegativity between the carbon atoms or between the atoms. For example, ஒரு கிரிக்னார்ட் ரியேஜென்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கிரிக்னார்ட் ரியேஜென்ட்ல வந்து கார்பன் மெட்டல் பாண்ட் இருக்கும், ஆர் எனி ஆர்கனோமெட்டாலிக் ரியேஜென்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கார்பன் மெட்டல் பாண்ட் இருக்கும். அந்த கார்பன் மெட்டல் பாண்டோட பொலாரிட்டி பாத்தீங்கன்னா which is more electronegative, whether metal or carbon, which is more electronegative? carbon. Carbon. Yes, carbon is more electronegative than metals. The metals may be lithium or magnesium or copper, anyone, right? Since carbon is more electronegative, the carbon atom will pull the electron towards itself. So the electron density will be more on the carbon atom and less on the metal atom. So Grignard reagent or any organometallic reagent will behave as a nucleophile. Right? So அதனால அரைல் அணையான் இருந்தது அப்படின்னா you can immediately say that the synthetic equivalent is Grignard reagent or any organometallic reagent. Similarly, you can see அரைலுக்கு மட்டும் இல்ல, அல்கைல் குரூப் வந்து நமக்கு ஆனையானா இருந்தாலும் சரி, அல்கைல் ஆனையானா இருந்தாலும் சரி, you can use organometallic reagent. சரிதானா? அண்ட் அல்கைல்ல வந்து 3 டைப்ஸ் ஆஃப் அல்கைல் ஆனையான்ஸ் இருக்கு. என்னென்ன அல்கைல் ஆனையான்? sp3 கார்பன் இருக்கக்கூடிய அல்கைல் ஆனையான், அதே மாதிரி sp2 கார்பன் இருக்கக்கூடிய அல்கைல் ஆனையான், sp கார்பன் இருக்கக்கூடிய அல்கைல் ஆனையான், ரைட்? இந்த 3 அல்கைல் ஆனையானுக்கும் வந்து டிஃபரன்சஸ் நிறைய இருக்கு. என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த 3லயுமே வந்து பாத்தீங்கன்னா கிரிக்னார்ட் ரியேஜென்ட் யூஸ் பண்ணலாம், ரைட்? பட் one of the
anion will be more difficult to synthesis. ஸோ இந்த கிரிக்னார் ரியேஜென்ட் ப்ரிப்பரேஷன்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம். அசிட்டிலைடு இருக்கக்கூடிய கிரிக்னார் ரியேஜென்ட் வந்து அவ்வளவு ஈஸியா நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியாது, சரிண்ணா? ஸோ அதனால அந்த ரியேஜென்ட்ஸ் எல்லாம் வந்து எவ்வளவு ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் வந்து திங்க் பண்ணணும், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் டைப் ஆஃப் டோனார் சின்தான் இஸ் அசைல் அண்ட் அசைல் ஆனையான். இந்த மாதிரி அசைல் ஆனையான் எங்க வந்தாலும் சரி, யூ கேன் ஈஸிலி ஆர் ரெடிலி திங்க் ஆஃப் த டைத்தயேன் அஸ் சிந்தட்டிக் ஈக்குவலண்ட். நார்மலா பாத்தீங்கன்னா அசைல் குரூப் வந்து கேட்டயானிக் சார்ஜா தான் இருக்கும். ஒரு கார்பனைல் கார்பன் வந்து யூஸ்வலா என்ன போலாரிட்டி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் வில் ஹேவ் ஜெனரலி பாசிட்டிவ் சார்ஜ். ஒரு அசைல் குரூப் வந்து ஜென்ரலா பாத்தீங்கன்னா அசைல் குரூப் வந்து என்ன இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் தான் இருக்கும். பட் அசைல் குரூப்ல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு அப்படின்னா, அந்த நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ரியேஜென்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 1,3-டைத்தேன். 1,3-டைத்தேன் வந்து இம்மிடியட்டா நீங்க வந்து திங்க் பண்ணணும், சரியா? ஸோ எந்த சின்தானுக்கு என்ன சிந்தட்டிக் ஈக்குவலன்ட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சாதான் நம்ம ரெட்ரோசிந்தசிஸ் வந்து ஈஸியா கேரி அவுட் பண்ண முடியும். அண்ட் இட் கம்ஸ் பை பிராக்டிஸ். அண்ட் ஆல் த மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் வந்து நமக்கு தெரியணும். அதே மாதிரி ஒரு எஸ்டர்ல வந்து எஸ்டர் கார்பனைல் குரூப்ல வந்து ஒரு மைனஸ் சார்ஜ் இருந்ததுன்னா, வாட் சிந்தட்டிக் ஈக்குவலன்ட் கேன் பி யூஸ்ட் இஸ் த சயனைட் அயான். சயனைட் அயான் வந்து நம்ம சிந்தட்டிக் ஈக்குவலண்டா யூஸ் பண்ணலாம், சரியா? அதே மாதிரி இந்த நெக்ஸ்ட் சைட்ல இருக்கக்கூடியது ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு கார்பனைல் குரூப்புக்கு அட்ஜசன்டா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கலாம். கார்பனைல் குரூப்புக்கு அட்ஜசன்டா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கலாம். அப்படி இருந்தாலும் நம்ம வந்து என்னென்ன சிந்தட்டிக் ஈக்குவலன்ட்லாம் எடுத்துக்கிடணும் அப்படிங்கிறத யூ ஹேவ் டு ரிமெம்பர். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த டோனார் சின்தான். இதே மாதிரி அக்செப்டார் சின்தான்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் A1, A2, A3 இந்த மாதிரி நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். பட் ஹியர் த சின்தான் வில் ஹேவ் பாசிட்டிவ் சார்ஜ். சின்தான்ஸ் வில் ஹேவ் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இந்த மாதிரி அரைல் குரூப்ல வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான ஸ்பீசிஸ்க்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயசோனியம் சால்ட், பென்சீன் டயசோனியம் சால்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் குரூப் வந்து ஈஸியா எலிமினேட் ஆயிரும். ஸோ அரைல் கேட்டையான் வில் பி ஈஸிலி ஜென்ரேட்டட். அரைல் கேட்டையான் கேன் பி ஈஸிலி ஜென்ரேட்டட் ஃப்ரம் டயசோனியம் சால்ட். அப்போ அரைல் கேட்டையான் எந்த இடத்துல நமக்கு வந்து சின்தானா வருதோ அங்க வந்து யூ கம் அக்ராஸ் த டயசோனியம் சால்ட். அது மாதிரி அல்கைல் கேட்டையான்ஸ் நமக்கு வந்து சின்தான்ஸா இருந்தது அப்படின்னா யூ மே ஆட் எய்தர் ஹேலஜன் ஆர் எனி அதர் லீவிங் குரூப். ஹேலஜன் ஆட் பண்ணலாம் அல்லது லீவிங் குரூப் ஆட் பண்ணலாம். அந்த லீவிங் குரூப் வந்து டொசைலேட்டா இருக்கலாம் அல்லது மெசைலேட் இருக்கலாம். ஸோ டொசைலேட் அண்ட் மெசைலேட் halogens are very good leaving groups. So you can add this leaving group to the alkyl cation to generate a synthetic equivalent. ரைட்டா? அதே மாதிரி ஒரு ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. அந்த ஆல்கஹால் குரூப் அட்டாச்சா இருக்கக்கூடிய கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு அப்படின்னா யூ கேன் ஈஸிலி திங்க் ஆஃப் கார்பனைல் காம்பவுண்ட். ஈஸிலி திங்க் ஆஃப் கார்பனைல் காம்பவுண்ட் ஆஸ் த synthetic equivalent. அதே மாதிரி அடுத்தது அசைல் கேட்டையான் இருந்ததுன்னா you can directly use the carboxylic acid derivatives. கார்பாக்சிலிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம், அசைல் கேட்டையானா ட்ரீட் பண்ணலாம், ரைட்? அண்ட் சிமிலர்லி இதெல்லாம் வந்து என்னென்ன சின்தானுக்கு எந்த சிந்தட்டிக் ஈக்குவலன்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும், சரியா? ஸோ அசைல் கேட்டையானுக்கு பதிலாக இந்த கீட்டோ குரூப்புக்கு அட்ஜசன்ட் ஆல்பா கார்பன்ல நமக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருந்ததுன்னா என்ன எடுத்துக்கலாம்? சப்போஸ் ஆல்பா கார்பன்ல வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு அசைல் குரூப்புக்கு ஆல்பா கார்பன்ல அப்படின்னா யூ கேன் ஈஸிலி ஆட் எ ஹாலஜன் ஆட்டம் டு டிசைன் எ சிந்தட்டிக் ஈக்குவலன்ட். ஸோ இந்த சிந்தட்டிக் ஈக்குவலன்ட் வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண தெரியணும், சரிங்களா? ஸோ அதான் வந்து இதுல இருக்கக்கூடிய மெயின் பேசிக்.
ஸோ சிந்தான்ஸ் சிந்தட்டிக் ஈக்குவலன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கனாலே நீங்க வந்து ரெட்ரோசிந்தசிஸ்ல ஹாஃப் ஆஃப் த வே வந்து வந்துட்டீங்கன்னு அர்த்தம். சொல்லுப்பா. மாஸ்க்டு சி டபுள் பாண்ட் ஓ அப்படின்னா வந்து யூ கேன் எய்தர் யூஸ் கார்பன் கார்பன் டபுள் பாண்ட். கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் யூஸ் பண்ணி கூட என்ன செய்யலாம், நம்ம வந்து சிந்தட்டிக் ஈக்குவலண்டா எடுத்துக்கிடலாம். இந்த ஹேலஜன் சாரி அதுக்கு லெஃப்ட்ல வந்து கார்பனைல் குரூப் இருக்கு இல்லையா, அந்த சி டபுள் பாண்ட் ஓக்கு பதிலாக சி டபுள் பாண்ட் சியும் எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா ஃபங்க்ஷனல் குரூப் இன்டர் கன்வர்ஷன் போட்டுக்கலாம். ஃபங்க்ஷனல் குரூப் இன்டர் கன்வர்ஷன் போடும்போது நமக்கு என்ன செய்யலாம், யூ கேன் யூஸ் ஈஸிலி விட்டிக் ரியாக்ஷன். விட்டிக் ரியாக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், கார்பனைல அல்கீனா கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ தட் டைப் ஆஃப் கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் வந்து மாஸ்க்டு சி டபுள் பாண்ட் ஓ அப்படின்னு சொல்லுவோம். சார் இப்போ ஈபாக்சைடு சிந்தட்டிக் ஈக்குவலண்டா எடுத்தா அதுக்கு என்ன காம்பவுண்ட் சார், எஸ்டர் ஆர் ஆல்கஹால்? ஈபாக்சைடு சிந்தட்டிக் ஈக்குவலண்டா எப்போ எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இதுல கொடுத்துருக்கோம் பாருங்க, ஒரு ஆல்கஹால் குரூப் வந்து இருக்கணும். அந்த ஆல்கஹால் குரூப் அட்டாச் இருக்கக்கூடிய கார்பனுக்கு அடுத்த கார்பன், தட் மீன்ஸ் ஆல்பா கார்பன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கக்கூடிய கார்பனுக்கு அடுத்த கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தது அப்படின்னா யூ கேன் ஈஸிலி டேக் ஈபாக்சைடு ஆஸ் சிந்தட்டிக் ஈக்குவலண்ட். ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம். ஸோ இப்பவே எல்லாமே நமக்கு புரிஞ்சிடாது, ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கும்போது தான் என்னென்ன சிந்தட்டிக் ஈக்குவலண்டா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இது ஒரு ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன் தான். ஸோ லேட்டர் ஆன் யூ வில் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அடுத்தது வந்து ரெட்ரான். இந்த ரெட்ரான் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிந்தசிஸ் ஒரு மாலிக்யூல் சிந்தசிஸ் பண்ண போறோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப் மட்டும் நம்ம வந்து விசுவலைஸ் பண்ணோம்னா அது வந்து ரெட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் இது வந்து ஹோல் மாலிக்யூல் அல்லது டார்கெட் மாலிக்யூல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த டார்கெட் மாலிக்யூல்ல என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு? வாட் இஸ் த ஃபங்க்ஷனல் குரூப் present in this molecule? Ketone. No, Ketone. it is not simply ketone. Enone. Enone. In specific, it is the functional group present in this molecule is alpha beta unsaturated ketone. It is not simple ketone. The functional group present in this molecule is alpha beta unsaturated ketone, and that fragment is nothing but retron. So retron அப்படிங்கிறது வந்து what is the functional fragment that is present in the target molecule. ஸோ டார்கெட் மாலிக்யூல்ங்கிறது ஃபுல் மாலிக்யூல், கம்ப்ளீட் மாலிக்யூல். அந்த மாலிக்யூல்ல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் ரெட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபங்க்ஷனல் குரூப்பை எப்படி நம்ம சிந்தசிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத திங்க் பண்ணணும். ரைட். ஸோ சின்தான் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரெட்ரான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சிந்தட்டிக் ரியாக்ஷனுக்கும் ரெட்ரோ சிந்தட்டிக் ரியாக்ஷனுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத ஒரு டேபிள் காலம் மாதிரி கொடுத்துருக்கேன். அதாவது டைரக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்தட்டிக் அதாவது கெமிக்கல் சிந்தசிஸ், லேபரட்டரி சிந்தசிஸ் வந்து இட் இஸ் அ ஆக்சுவல் ரியாக்ஷன் ஆர் த ரியல் ரியாக்ஷன். ரெட்ரோ சிந்தசிஸ் அப்படிங்கிறது இட் இஸ் எ டிரான்ஸ்ஃபார்ம் and it is a artificial one and you cannot perform this retrosynthesis in a laboratory. அதில் யூஸ் பண்ணக்கூடிய ஆரோ மார்க் அப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெர்மினாலஜி பார்த்தீங்கன்னா ரெட்ரோசிந்தசிஸ்ல டார்கெட் அப்படின்னு சொல்லுவோம், சிந்தட்டிக்ல வந்து ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ரிசல்ட்டிங் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக்ல வந்து ப்ராடக்ட்னு சொல்லுவோம், ரெட்ரோசிந்தசிஸ்ல ப்ரீகர்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அல்லது ஸ்டார்டிங் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டார்கெட் மாலிக்யூல்ல இருந்து ஸ்டார்டிங் மெட்டீரியல் போறக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் தான் ரெட்ரோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? இதுல சிந்தசிஸ்ல வந்து ஃபங்க்ஷனல் குரூப் என்ன இருக்குன்னு ஃபோக்கஸ் பண்றோம், அந்த ஃபங்க்ஷனல் குரூப் தான் இங்க வந்து நம்ம ரெட்ரான் அப்படின்னு சொல்றோம். ரைட். இப்போ ஒரு மாலிக்யூலுக்கு நம்ம வந்து ரெட்ரோசிந்தசிஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் த டார்கெட் மாலிக்யூல். இந்த மாலிக்யூலோட ஃபங்க்ஷனல் குரூப் என்ன இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அடுத்து பார்ப்போம். பட் யூ கேன் டிஸ்கனெக்ட் எனி பாண்ட் இன் திஸ் மாலிக்யூல். இந்த மாலிக்யூல்ல வந்து எந்த பாண்டுனாலும் நம்ம வந்து டிஸ்கனெக்ட் பண்ணலாம். இப்போ பிரேக் பண்ணிருக்கக்கூடிய இந்த பாண்டு தான் பிரேக் டிஸ்கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து ஹார்ட் அண்ட் ஃபாஸ்டா வந்து சொல்லலை, இதான் ரூல் அப்படின்னு சொல்லலை.
பட் யூ கேன் டிஸ்கனெக்ட் எனி பாண்ட் இன் திஸ் மாலிக்யூல். அப்படி டிஸ்கனெக்ட் பண்ணும்போது எந்த பாண்ட் இருந்தாலும் டிஸ்கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு பாண்ட் டிஸ்கனெக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஸ்டார்டிங் மெட்டீரியல், செட் ஆஃப் ஸ்டார்டிங் மெட்டீரியல் கிடைக்கும். இன்னொரு பாண்ட் டிஸ்கனெக்ட் பண்ணும்போது யூ வில் கெட் another set of starting material. So by breaking each and every bond in this target molecule, you may arrive at different starting materials. இந்த ஸ்டார்டிங் மெட்டீரியல்ஸ்லாம் நிறைய இருக்கு இல்லையா, இதுல எது வந்து மோஸ்ட் ரெடிலி அவைலபிள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம பிரேக் பண்ணிட்டா மட்டும் போதாது, ஸ்டார்டிங் மெட்டீரியல் ஐடென்டிஃபை பண்ணிட்டா மட்டும் போதாது, பட் அந்த ஸ்டார்டிங் மெட்டீரியல்ல எது வந்து எக்கனாமிக் அல்லது ஈஸிலி அவைலபிள் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். எதுக்காக அப்படின்னா, நம்மளோட ரோல் வந்து இந்த டார்கெட் மாலிகுலை வந்து அட் லோ காஸ்ட்ல வந்து நம்ம வந்து சிந்தசிஸ் பண்ணணும், காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு லுக் ஃபார் த ஸ்டார்டிங் மெட்டீரியல் விச் இஸ் எக்கனாமிக், which is readily available. ஸோ அந்த மாதிரி ஸ்டார்டிங் மெட்டீரியல் பார்க்கணும். சப்போஸ் இப்போ இந்த பாண்ட் வந்து பிரேக் பண்றோம்னு வச்சுக்கோங்க, யூ அரைவ் அட் 2 சின்தான். ஸோ டார்கெட் மாலிக்யூல் லெஃப்ட்ல கொடுத்துருக்கோம். இந்த டார்கெட் மாலிக்யூல்ல இந்த பாண்டை நம்ம வந்து பிரேக் பண்ணோம் அப்படின்னா யூ அரைவ் அட் 2 சின்தான். The one synthon is acceptor synthon, the another one is donor synthon. அக்செப்டார் சின்தான் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரோஃபைல், டோனார் சின்தான் அப்படிங்கிறது ஒரு நியூக்ளியோஃபைல். நீங்க இதுதான் இப்படிதான் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த அக்செப்டார் சின்தான்ல மைனஸ் கூட போடலாம், டோனார் சின்தான்ல பிளஸ் போடலாம். அப்படின்னா இன்னொரு செட் ஆஃப் சின்தான் நமக்கு கிடைக்கும் இல்லையா? கிடைக்குமா கிடைக்காதா? ஸோ அப்படி இருக்கும்போது யூ மே எண்ட் அப் வித் 2 pairs ஆஃப் சின்தான். ஒரு பாண்ட் பிரேக் பண்ணும்போது 2 பேர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். பட் சொல்லுப்பா. அதான் அந்த, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இதுக்குதான் பிளஸ் சார்ஜ் போடணும் அப்படிங்கிற ரூல்ஸ் கிடையாது. இதுக்கு மைனஸ் சார்ஜ் போட்டீங்கன்னா இன்னொரு பேர் கிடைக்கும் அப்படிங்கிறேன். ஸோ யூ மே எண்ட் அப் வித் 2 pairs, 2 பேர் கிடைக்கும். இது ஒரு பேர், இன்னொரு பேர் வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணல. தட் வில் பி another செட் ஆஃப் சின்தான்ஸ். பட் இந்த செட் ஆஃப் சின்தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல எலக்ட்ரோஃபைல் அண்ட் நியூக்ளியோஃபைல் அப்படின்னு நிறைய ரெண்டு இருக்கு. இந்த சின்தானுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சிந்தட்டிக் ஈக்குவலண்ட் என்ன அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா, சப்போஸ் இந்த அக்செப்டார் சின்தான் இருக்குல்ல, இந்த அக்செப்டார் சின்தான்ல என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கீட்டோன் இருக்கு. கீட்டோனுக்கு பீட்டா கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. கீட்டோன் இருக்கு, இந்த சின்தானை மட்டும் பாருங்க. இந்த சின்தான்ல பாத்தீங்கன்னா it is having a keto group, and with respect to that keto group there is a positive charge in the beta position. சரிதானா? ஸோ இந்த மாதிரி பீட்டா பொசிஷன்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருந்து நமக்கு வந்து ஒரு கீட்டோ குரூப் இருக்குன்னு வச்சுங்களேன் ஒரு சின்தான்ல, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சிந்தட்டிக் ஈக்குவலண்ட் வந்து ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கீட்டோன்ஸ் அல்லது ஆல்டிஹைட்ஸ் எதனாலும் எடுத்துக்கலாம். ஏன் இந்த சிந்தட்டிக் ஈக்குவலண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கீட்டோன் எடுத்துக்கிறோம் வச்சுக்கிறோம். சப்போஸ் யூ ஆர் டேக்கிங் அன் ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கீட்டோன். இதுக்கு சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்தெந்த ஆட்டம்ஸ்ல என்னென்ன சார்ஜ் இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். பொலாரிட்டி எப்படி இருக்கும் இந்த மாலிக்யூலுக்கு? What will be the polarity or charge density in this molecule? You may have 3 different centers. One is carbonyl carbon, another one is beta carbon, another one is carbonyl oxygen. Carbonyl oxygen negative, beta carbon positive. Carbonyl oxygen negative charge வருமா? அப்போ இதுல வந்து நமக்கு சார்ஜ் டென்சிட்டி தெரியணும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன தெரியணும்? எலக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸ் தெரியணும். யூ மஸ்ட் அப்ளை வாட் ஆர் த எலக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸ் தட் ஆர் ஆப்ரேட்டிங் இன் திஸ் மாலிக்யூல். இதுல என்னென்ன எலக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பாசிபிள் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எலக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸ் அப்படின்னா இண்டக்டிவ் எஃபெக்ட், ரெசனன்ஸ் எஃபெக்ட்,
ஹைப்பர் கான்ஜுகேஷன், ஃபீல்ட் எஃபெக்ட், இதெல்லாம் இருக்கலாம். சப்போஸ் யூ கன்சிடர் இண்டக்டிவ் எஃபெக்ட் ஒன்லி. இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து நீங்க இந்த மாலிக்யூலுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா polarity எப்படி இருக்கும்னு சொல்லுங்க பார்ப்போம். about around the carbonyl oxygen, carbonyl group. Yes, sir. Oxygen is more electronegative, sir. Oxygen is more electronegative, so oxygen will be having negative charge. Negative charge. Yes, so there is a partial negative charge on the oxygen atom due to inductive effect. And what about the charge density at carbonyl carbon? Partial positive charge. Partial positive charge. Yes. So carbonyl group பொறுத்த வரைக்கும் ஜெனரலா எந்த கார்பனைல் குரூப் எடுத்தாலும் சரி, கார்பனைல் ஆக்சிஜன் will have negative charge, partial negative charge. Carbonyl carbon will have partial positive charge. What about the beta carbon atom of this molecule? You consider the resonance effect. Partial positive charge. Yes, beta carbon atom of alpha beta unsaturated carbonyl compounds or any functional group, alpha beta unsaturated nitriles இருக்கலாம், alpha beta unsaturated esters இருக்கலாம், or it may be alpha beta unsaturated aldehyde. So இந்த மாதிரி alpha beta unsaturated carbonyl groups இருந்தாலே அந்த காம்பவுண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து you can draw resonance structures. என்ன ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் வரையலாம்? இந்த டபுள் பாண்ட் வந்து இங்க ஷிஃப்ட் ஆகிற மாதிரி நம்ம வந்து ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் வரையலாம். ஸோ இந்த ஆக்சிஜன் கார்பன் டபுள் பாண்ட்ல இருக்கக்கூடிய பை எலக்ட்ரான்ஸ் ஆக்சிஜனுக்கு ஷிஃப்ட் ஆகும். ஸோ வாட் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் பாசிபிள் இஸ் திஸ் இஸ் த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் பாசிபிள் ஃபார் ஆல்பா பீட்டா unsaturated carbonyl compounds. So this is the resonance structure for the molecule. So because of this resonance effect, there is a partial positive charge on the beta carbon atom. So beta carbon atomல வந்து partial positive charge வந்து generate ஆகுது. ஸோ அதனால தான் என்ன சொல்றோம், இந்த மாதிரி ஒரு கீட்டோ குரூப், ஒரு கார்பனைல் குரூப் அல்லது ஒரு சி டபுள் பாண்ட் ஓ குரூப் இருந்து அதுல பீட்டா பொசிஷன்ல வந்து நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், கண்ணை மூடிட்டு ஆல்பா பீட்டா அன்சேச்சுரேட்டட் கீட்டோன் வந்து சிந்தட்டிக் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ திஸ் கம்ஸ் பை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த சிந்தானுக்கு இதுதான் சிந்தட்டிக் ஈக்குவலண்ட் அப்படின்னு நம்ம வந்து என்ன செய்யணும், மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து இம்மிடியட்டா ஞாபகம் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து உங்களுக்கு ஞாபகம் வராது, ஏன்னா வந்து யூ ஆர் லேர்னிங். when you apply this concept repeatedly, you will easily find out which is the synthetic equivalent for the particular synthan. ஸோ ஒரு சிந்தான்ல வந்து சிந்தட்டிக் ஈக்குவலண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா அதுல என்ன சார்ஜ் இருக்குன்னு பாருங்க. பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கார்பனைல் குரூப் இருந்து அதோட பாசிட்டிவ் பீட்டா கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருந்ததுன்னா ஆல்பா பீட்டா அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட் தான் அதோட சிந்தட்டிக் ஈக்குவலண்ட். ரைட்டா? இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் டோனார் சின்தான் பாருங்க. இந்த டோனார் சின்தானை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. எங்க நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு? கார்பனைல் குரூப்புக்கு அட்ஜசன்ட் கார்பன்ல ஆல்பா கார்பன் ஆட்டம், அந்த ஆல்பா கார்பன் ஆட்டம்ல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? we can what can we do is that you can add a halogen atom. You can add a halogen atom here, right? இந்த ஹாலஜன் ஆட்டம் ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து இங்க CH2 கிடைக்கும். ரைட்டா? இதுல இருந்து எப்படி நம்ம வந்து நெகட்டிவ் சார்ஜ் வரும்? by the abstraction of proton. By the abstraction of proton you can easily generate negative charge here. சொல்லுப்பா. பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தானே சார் ஹாலஜன் யூஸ் பண்ணுவோம், பட் இந்த இடத்துல சேம் எஸ்டர் தானே சார் எடுத்துப்போம். நெகட்டிவ் சார்ஜ் தான் யூசுவலா பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தாதான் நம்ம வந்து எடுத்துக்கிடணும். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெஃபர்மாட்ஸ்கி ரியாக்ஷன் யூஸ் பண்றோம் இல்லையா? நமக்கு வந்து ஆனையான் தான் தேவை.
டோனார் தான் தேவை. டோனார் தேவை அப்படிங்கும்போது நம்ம வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு ஆர்கனோமெட்டாலிக் ரீஏஜென்ட்டா எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து ஹேலஜன் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத விட ஒரு ஆர்கனோமெட்டாலிக் ரீஏஜென்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ யூஸ்வலாக வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருந்ததுன்னா ஹேலஜன் தான் எடுத்துக்கணும். இப்போ வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, அப்போ வந்து ஒரு ஆர்கனோமெட்டாலிக் ரீஏஜென்ட் எடுத்துக்கணும். தட் ஆர்கனோமெட்டாலிக் ரீஏஜென்ட் இஸ் ரெஃபர்மாட்ஸ்கி ரீஏஜென்ட். சரியா? ஸோ ஓகே சார். ஸோ ஹேலஜன் அப்படின்னு ஆட் பண்ணாம நம்ம வந்து ஆர்கனோமெட்டாலிக் ரீஏஜென்ட் அப்படின்னே வந்து நம்ம எடுத்துக்கிடலாம். பட் அந்த ஆர்கனோமெட்டாலிக் ரீஏஜென்ட் எதுல இருந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம்? ஒரு ஹேலஜன் காம்பவுண்ட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். சரியா? ஸோ அதனால அந்த மாதிரி வந்து யூ கேன் திங்க் ஆஃப். ஸோ சிந்தட்டிக் ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கிறது தான் வந்து இதுல இருக்கக்கூடிய மெயின் டாஸ்க், ரைட்? சிந்தட்டிக் ஈக்குவலன்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு ஸ்டார்டிங் மெட்டீரியலையும் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ப்ராடக்ட் வருமா வராதா அப்படிங்கிறத நம்ம வந்து லாஜிக்கா திங்க் பண்ணணும். How do we logically think that this starting material will give you the target molecule? அதுக்கு வந்து நம்ம மெக்கானிசம் படி என்ன செய்யணும்? அதை வந்து இந்த மாலிக்யூலுக்கு வந்து இது கிடைக்குமா, அல்லது மோர் ஃபெமிலியர் ரியாக்ஷன்ஸை வந்து இந்த ரியாக்ஷன்ல இன்வால்வ் பண்ணலாமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு ஸ்டார்டிங் மெட்டீரியல் எடுத்து நம்ம வந்து ரியாக்ஷன் கேரி அவுட் பண்ணோம் அப்படின்னா the final product will be readily obtained. And இந்த ரியாக்ஷன் வந்து வெரி வெரி சிம்பிள் ரியாக்ஷன், மைக்கேல் அடிஷன். ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கீட்டோன்ல இந்த ரெஃபர்மாட்ஸ்கி ரியேஜென்ட்டை வந்து மைக்கேல் அடிஷன் கேரி அவுட் பண்ணோம்னா கார்பன் கார்பன் பாண்ட் ஃபார்ம் ஆகி நமக்கு டார்கெட் மாலிக்யூல் கிடைச்சிடும். ஸோ இந்த ரெட்ரோசிந்தசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்டெப் தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் டெர்மினாலஜி, இன்னும் நம்ம டெர்மினாலஜியே முடிக்கல. ஸோ நெக்ஸ்ட் டெர்மினாலஜி என்ன அப்படிங்கிறீங்கன்னா ரெட்ரோசிந்தட்டிக் ட்ரீ. ஒரு டார்கெட் மாலிக்யூல்ல வந்து ஒரே ஒரு பாண்டை பிரேக் பண்ணோடனே நம்மளோட ரெட்ரோசிந்தசிஸ் முடிஞ்சிருச்சா அப்படின்னா கிடையாது. இட் ஃபர்தர் கண்டினியூஸ். ஒரு டார்கெட் மாலிக்யூல் கொடுத்து அதுல வந்து ஒரு டிஸ்கனெக்ஷன் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து வேரியஸ் சின்தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம். இந்த P1 P2 P3 அப்படின்னு இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஃபர்ஸ்ட் டிஸ்கனெக்ஷன்னால வந்த ப்ரீகர்சர்ஸ். ஸோ ப்ரீகர்சர்ஸ் P1 P2 P3ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்கனெக்ஷனால பண்ணதுனால வரக்கூடிய ப்ரீகர்சர்ஸ். பட் இந்த ப்ரீகர்சர்ஸ் எல்லாமே நமக்கு ரெடிலி அவைலபிளா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு காம்ப்ளெக்ஸ் மாலிகுலா இருந்தது அப்படின்னா அதை வந்து ஒரு பாண்டை பிரேக் பண்ண உடனே வரக்கூடிய ஸ்டார்டிங் மெட்டீரியல் வந்து நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாது. பிகாஸ் இட் மே நாட் பி அவைலபிள் கமர்ஷியலி. அதனால திரும்பவும் நம்ம என்ன செய்யணும்? இந்த ப்ரீகர்சருக்கு திரும்பவும் ஒரு டிஸ்கனெக்ஷன் பண்ணணும். ஸோ ரெடிலி அவைலபிள் ஸ்டார்டிங் மெட்டீரியல் வர்ற வரைக்கும் அல்லது நம்ம இந்த ப்ராசஸ் வந்து நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ப்ரீகர்சர்ஸை பொறுத்து இருக்கு. ஸோ அகைன் யூ கேன் டூ டிஸ்கனெக்ஷன் ஆன் த ப்ரீகர்சர் 1, ப்ரீகர்சர் 2, இது மாதிரி ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரீகர்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ப்ரீகர்சர் 1.1, ப்ரீகர்சர் 1.2 இப்படின்னு வரும். இதுவும் நமக்கு வந்து ரெடிலி அவைலபிளா இல்லை அப்படின்னா அகைன் யூ ஹாவ் டு டூ த டிஸ்கனெக்ஷன். ஸோ இது மாதிரி நமக்கு என்ன ஆகும்? போய்கிட்டே இருக்கும். ஸோ இட் இஸ் லைக் எ ட்ரீ. ஒரு ட்ரீ மாதிரி நம்ம வந்து என்ன செய்யலாம்? இதை வந்து கம்பேர் பண்ணலாம். இந்த பேஸ்ல இருக்கக்கூடியது வந்து டார்கெட் மாலிக்யூல், ஒவ்வொரு பிரான்ச்சா போகுது இல்லையா? ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பிரான்ச் வில் கிவ் யூ த ப்ரீகர்சர்ஸ். ஸோ அதனால நீங்க வந்து ரெட்ரோசிந்தட்டிக் அனாலிசிஸ்னா ஒரே ஒரு ஸ்டெப் முடிச்ச உடனே, டிஸ்கனெக்ஷன் முடிச்ச உடனே ரெட்ரோசிந்தசிஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்க கூடாது. ஸோ இட் இஸ் எ செவரல் ஸ்டெப் ப்ராசஸ். இட் இன்வால்வ்ஸ் மோர் தேன் ஒன் ஸ்டெப்ஸ். அண்ட் ஃபைனல் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஃபைனல் ப்ரீகர்சர்ஸ் வந்து ஈஸிலி அவைலபிளா இருக்கணும், எக்கனாமிக்கா இருக்கணும். அதெல்லாம் வந்து கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? அதுக்கு நிறைய கைட்லைன்ஸ் இருக்கு, அதையும் நம்ம சொல்லுவோம். ரைட், அது என்னென்ன கைட்லைன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த ரெட்ரோசிந்தட்டிக் அனாலிசிஸையே வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்றதுக்கு டுடே யூ கேன் கேரி அவுட் ரெட்ரோசிந்தசிஸ் ஆன் யுவர் சிஸ்டம் இட் செல்ஃப். ஸோ கம்ப்யூட்டர் எய்டட் ரெட்ரோசிந்தட்டிக் அனாலிசிஸ்லாம் நம்ம என்ன செய்யலாம்? இப்போ கேரி அவுட் பண்ணலாம். நம்ம மேனுவலாக தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. வித் த ஹெல்ப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் ஆல்சோ யூ கேன் கேரி அவுட் ரெட்ரோசிந்தசிஸ். பட் என்னதான் நீங்க ரெட்ரோசிந்தசிஸ் கேரி அவுட் பண்ணாலும் ஃபைனலா டிசைட் பண்ண போறது யாரு? சிஸ்டம் வந்து டிசைட் பண்ண போறது இல்லை.
we have to decide which is the good disconnection. அதை எப்படி டிசைட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, which is the fastest method அல்லது which is the easiest அப்படிங்கிறத நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் வந்து சொல்ல முடியும். அண்ட் ஒரு சில கேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ரியாக்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருந்துச்சுன்னா அந்த மெத்தட் வழியா தான் போகணும், ரைட்? அதே மாதிரி ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வந்தது அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியை ஃபிக்ஸ் பண்ணிடணும், அதுக்கப்புறம் தான் வந்து ஃபர்தர் ரியாக்ஷன் கேரி அவுட் பண்ணணும். ஸோ அதனால எந்த ப்ரீகர்சர்ஸ் வந்து விச் டிஸ்கனெக்ஷன் இஸ் குட் அப்படிங்கிறது வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல தான் வந்து நம்ம பிளான் பண்ண முடியும். ஸோ these are the terminologies used in retrosynthesis. இந்த ரெட்ரோசிந்தசிஸை வந்து ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ப்ராக்டிஸ் த கொஸ்டின்ஸ் அகைன் அண்ட் அகைன். வேற வேற மாலிக்யூல் எடுத்துட்டு நம்ம இந்த ரெட்ரோசிந்தசிஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அண்ட் ஃபாலோ த டிஸ்கனெக்ஷன் கைட்லைன்ஸ். ஸோ டிஸ்கனெக்ஷன் கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது சிம்பிளா இப்போதைக்கு உங்களுக்கு மூணு கைட்லைன்ஸ் தான் சொல்லியிருக்கேன். போக போக நம்ம இன்னும் அந்த கைட்லைன்ஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன இந்த கிரைட்டீரியா பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, we have to first look into a good mechanism. இந்த ஸ்டார்டிங் மெட்டீரியல் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்டார்டிங் மெட்டீரியல் ப்ராடக்ட் கொடுக்குமா, மெக்கானிஸ்டிக்கலி இஸ் இட் பாசிபிள் அப்படிங்கிறத திங்க் பண்றது தான் ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் மெட்டீரியல் கண்டுபிடிச்சிருவோம், பட் அந்த ரெண்டு ஸ்டார்டிங் மெட்டீரியலையும் யூஸ் பண்ணி ப்ராடக்ட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணும்போது டிஃபிகல்டிஸ் வரும். பிகாஸ் ஆஃப் த மெக்கானிசம் இட் வில் கிவ் யூ a different product. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் வந்துருச்சு அப்படின்னா தட் டிஸ்கனெக்ஷன் இஸ் நாட் எ குட் டிஸ்கனெக்ஷன். அதே மாதிரி கிரேட்டஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு மாலிகுல்ல ஒரு 10 கார்பன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். அதை டிஸ்கனெக்ஷன் பண்ணும்போது ஒவ்வொரு கார்பனா டிஸ்கனெக்ஷன் பண்ணக்கூடாது. யூ கேன் டிஸ்கனெக்ட் அட் த மிடில் ஆஃப் த டார்கெட் மாலிக்யூல். ஒரு 10 கார்பன் இருக்கக்கூடிய மாலிக்யூலை நம்ம எப்படி பிரேக் பண்ணலாம் அப்படின்னா 5 கார்பனா பிரேக் பண்ணலாம், அல்லது 4 and 6 கார்பன் இருக்கிற மாதிரி பிரேக் பண்ணலாம். ஸோ அதுக்கு பேர் தான் என்னது, கிரேட்டஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். அண்ட் தேர்ட் கிரைட்டீரியா இஸ் ஸ்டார்டிங் மெட்டீரியல் வந்து ரெகக்னைசபிளா இருக்கணும், ஈஸிலி அவைலபிளா இருக்கணும், எக்கனாமிக்கா இருக்கணும். ஸோ இந்த 3 கிரைட்டீரியாவை இப்போதைக்கு மைண்ட்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த கிரைட்டீரியா ஃபாலோ பண்ணி தான் வந்து நம்ம என்ன செய்ய போறோம், இப்போ டிஸ்கனெக்ஷன் கேரி அவுட் பண்ண போறோம். சரியா? ரைட். So I'll go on to the next slide. Disconnection of simple alcohols. ஒரு ஆர்கானிக் மாலிக்யூல், ஒரு டார்கெட் மாலிக்யூல் வந்து கொடுத்துட்டாங்க உங்க கையில. அதை வந்து எப்படி நம்ம ஸ்டார்டிங் மெட்டீரியல் ப்ரிடிக்ட் பண்ணலாம் அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப்பை பொறுத்து நம்ம வந்து ஈஸியா டிஸ்கனெக்ஷன் கேரி அவுட் பண்ணலாம். அதுல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப்பை பொறுத்து நம்ம வந்து ரெட்ரோசிந்தசிஸ் கேரி அவுட் பண்ணலாம். சரியா? ரைட். சப்போஸ் நம்மளோட டார்கெட் மாலிக்யூல்ல வந்து ஆல்கஹால் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். சப்போஸ் our target molecule contains alcohol functional group. How will you carry out the retrosynthesis? That we are going to discuss now. Right? இப்போ ஒரு ஆல்கஹால் குரூப் இருக்கு அப்படின்னா அந்த ஆல்கஹால் குரூப் அட்டாச் ஆயிருக்கக்கூடிய கார்பன்ல என்னென்ன குரூப்லாம் அட்டாச் ஆயிருக்கு அப்படிங்கிறத we have to look into the groups which are attached to the carbon atom bearing the alcohol group. ஆல்கஹால் குரூப் இருக்கக்கூடிய இந்த கார்பன்ல வேற என்னென்ன குரூப்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரியா? ரைட். இப்போ இந்த கேஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, in this carbon atom there are 2 alkyl groups and 1 leaving group X. இந்த மாதிரி லீவிங் குரூப் இருந்தது அப்படின்னா இம்மிடியேட்டா நம்ம வந்து ஒரு டிஸ்கனெக்ஷன் கேரி அவுட் பண்ணலாம். என்ன டிஸ்கனெக்ஷன் கேரி அவுட் பண்ணலாம்? யூ கேன் பிரேக் த ஆல்கஹால் ஆர் யூ கேன் கன்வெர்ட் த ஆல்கஹால் இன்டு கார்பனைல் காம்பவுண்ட் அண்ட் பிரேக் த லீவிங் குரூப். லீவிங் குரூப்பை வந்து பிரேக் பண்ணிடலாம். ஸோ ஆல்கஹால் இருக்கக்கூடிய கார்பன்ல ஏதாவது ஒரு லீவிங் குரூப் இருந்தது அப்படின்னா
you can break or disconnect the leaving group leading to the carbonyl compound. சரியா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கைட்லைன் ஃபார் டிஸ்கனெக்ஷன் ஆஃப் ஆல்கஹால். புரிஞ்சுதாப்பா? அதாவது ஒரு டார்கெட் மாலிக்யூல்ல ஆல்கஹால் குரூப் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அந்த ஆல்கஹால் குரூப் அட்டாச்சா இருக்கக்கூடிய கார்பன்ல ஏதாவது லீவிங் குரூப் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அந்த லீவிங் குரூப் இருந்ததுன்னா அந்த லீவிங் குரூப்பை வந்து பிரேக் பண்ணிட்டு நம்மளோட ஆல்கஹாலை என்னவா கன்வெர்ட் பண்ணிடலாம்? கார்பனில் காம்பவுண்டா டிஸ்கனெக்ஷன் பண்ணலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் ஃபார் த டிஸ்கனெக்ஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ். சரிதானா? அப்ப இதோட சின்தான், இதுல வரக்கூடிய சின்தான்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கீட்டோன் அண்ட் ஒரு சயனைடு ஆனையான், சயனைடு அயான் வரும். இந்த சயனைடு அயானையும் கீட்டோனையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம்? இந்த காம்பவுண்ட் வந்து ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். தட் யூ நோ வெரி வெல். எனி ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் upon reaction with sodium cyanide or hydrogen cyanide, you end up with cyanohydrin. So இது வந்து cyanohydrin. சரிதானா? Right. So next, can you tell me which is the leaving group in this molecule? C triple bond here, CH. the alcohol group is attached to carbon, which is attached to 3 alkyl groups. So one alkyl group, one aryl group, and one acetylenic group. Right? So as you told, the acetylenic group is a good leaving group. So எது leaving group அப்படிங்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். சரியா? அப்ப இதுக்கு நம்ம வந்து டிஸ்கனெக்ஷன் பண்ணோம்னா நமக்கு என்னென்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்ப்போம். Suppose you are carrying out a disconnection in this way. இந்த ஹைட்ரஜனை வந்து என்ன செஞ்சிரும்? இந்த பாண்டை கார்பன் கார்பன் டபுள் பாண்டா மாத்திடுறோம். அண்ட் we are going to break this bond. இந்த பாண்ட் வந்து பிரேக் பண்ணிடுறோம். So what will you get as a synthan அல்லது synthetic equivalent? சொல்லுப்பா. கார்பனைல் காம்பவுண்ட். கார்பனைல் காம்பவுண்ட் கிடைக்கும். அந்த கார்பனைல் காம்பவுண்ட் வந்து ஃபினைல் CO மெத்தில், அதான் அசிட்டோஃபினோன். சரியா? அசிட்டோஃபினோன்ங்கிறது ஒரு சிந்தட்டிக் ஈக்குவலண்ட். another one சிந்தட்டிக் ஈக்குவலண்ட் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். CH triple bond C minus, அப்படிதானே வரணும்? CH triple bond C minus அப்படின்னா அதுக்கு சிந்தட்டிக் ஈக்குவலண்ட் என்ன எடுத்துக்கலாம்? கிரிக்னார்ட் ரியேஜென்ட். எஸ், கிரிக்னார்ட் ரியேஜென்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா மைனஸ் வருது. ஸோ அல்கைன்ல மைனஸ் வருது அப்படின்னா இட் இஸ் அன் அசிட்டிலைடு ஆனையான். இந்த அசிட்டிலைடு ஆனையான்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா எய்தர் யூ மே யூஸ் கிரிக்னார்ட் ரியேஜென்ட் ஆர் யூ மே யூஸ் எனி ஆர்கனோமெட்டாலிக் ரியேஜென்ட். கிரிக்னார்ட் ரியேஜென்ட் வந்து அல்கைன்ல வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றது சம்வாட் டிஃபிகல்ட். ஆனா ஒரு மோஸ்ட் ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு அசிட்டிலைடு ரியேஜென்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சில்வர் அசிட்டிலைடு, காப்பர் அசிட்டிலைடு. இந்த சில்வர் அசிட்டிலைடு, காப்பர் அசிட்டிலைடுலாம் வந்து நம்ம ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். சரிதானா? ஸோ இட் இஸ் நாட் நெசசரி டு கோ ஃபார் கிரிக்னார்ட் ரியேஜென்ட். ரைட்? யூ கேன் யூஸ் ஒன்லி சோடியம் அசிட்டிலைடு. இப்போ இதில் பாருங்க, இந்த சிந்தசிஸ்ல பார்த்தீங்கன்னா சிம்பிளா அசிட்டிலின் மட்டும் எடுத்தாலே போதும். அசிட்டிலின் எடுத்து சோடியம் லிக்விட் அமோனியா ஆட் பண்ணீங்கன்னா யூ கேன் ஈஸிலி ஜென்ரேட் சோடியம் அசிட்டிலைடு. இந்த சோடியம் அசிட்டிலைடோட நம்ம அசிட்டோஃபினோன் ரியாக்ட் பண்ண வச்சோம்னா யூ கேன் ஈஸிலி ப்ரிப்பேர் த டார்கெட் மாலிக்யூல். ஓகே, ரைட். What about this molecule?
இதுல லீவிங் குரூப் இருக்கா? How will you carry out a disconnection in this molecule? இதுல வந்து ஃபினைல் குரூப் இருக்கு, மெத்தில் அண்ட் எத்தில். இது மூணுல எந்த குரூப்பை வந்து நம்ம வந்து ஈஸியா டிஸ்கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? எத்தில் சார். எத்தில். Why? Due to Benzene. electronic effect. Any other reason? சரி, ஃபினைல் ரிங்கை வந்து நம்ம வந்து டிஸ்கனெக்ட் பண்றோம்னு வச்சுக்கிடுவோம். ஃபினைல் ரிங்கை டிஸ்கனெக்ட் பண்றோம் அப்படின்னா ஃபினைல் மெக்னீசியம் புரோமைடு எடுத்துக்கலாம். சரியா? மெத்தில் குரூப்பை வந்து டிஸ்கனெக்ட் பண்றீங்கன்னா மெத்தில் மெக்னீசியம் புரோமைடு எடுத்துக்கலாம். எத்தில் குரூப்பை டிஸ்கனெக்ட் பண்ணீங்கன்னா யூ கேன் டேக் எத்தில் மெக்னீசியம் புரோமைடு. ஸோ இந்த மூணுல எந்த குரூப்பை டிஸ்கனெக்ட் பண்ணாலும் நம்ம வந்து கிரிக்னார்ட் ரியேஜென்ட் எடுத்துக்கலாம். சரிதானா? பட் வாட் அபவுட் த கீட்டோன் பார்ட்? கீட்டோன் பார்ட் பார்த்தீங்கன்னா எத்தில் குரூப்பை டிஸ்கனெக்ட் பண்ணா நமக்கு வந்து அசிட்டோஃபினோன் வந்து ஸ்டார்டிங் மெட்டீரியலா இருக்கும் இல்லையா? சப்போஸ் ஃபினைல் குரூப்பை டிஸ்கனெக்ட் பண்ணீங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங் மெட்டீரியல் என்ன தேவைப்படும்? Propanone. Is it propanone? Ethyl methyl ketone or butanone? 2-butanone. Butanone தான், 2-butanone தேவையில்லை. It is butanone. So butanone and phenyl magnesium bromide ட்ரீட் பண்ணா இது கிடைக்கும். அல்லது அசிட்டோஃபினோன் அதோட எத்தில் மெக்னீசியம் புரோமைடு ட்ரீட் பண்ணா கிடைக்கும். சப்போஸ் மெத்தில் குரூப்பை டிஸ்கனெக்ட் பண்றீங்க வச்சுக்கோங்க, நமக்கு தேவையான கீட்டோன் என்னது? எத்தில் ஃபினைல் கீட்டோன் இல்லையா? இந்த 3 கீட்டோன் இருக்கு இல்லையா? இது மூணுல எது ஈஸிலி அவைலபிள், ரெடிலி அவைலபிள்? அசிட்டோஃபினோல் தான் ரெடிலி அவைலபிள். அப்போ டிஸ்கனெக்ட் பண்ணும்போது நீங்க எந்த பாண்ட்னாலும் பிரேக் பண்ணலாம். அப்படி பிரேக் பண்ணும்போது யூ மே எண்ட் அப் வித் டிஃபரண்ட் செட் ஆஃப் ஸ்டார்டிங் மெட்டீரியல்ஸ். இதுல 3 இது சொன்னோம் இல்லையா? ஒன்னு வந்து அசிட்டோஃபினோன் கிடைக்கும், இன்னொன்று வந்து எத்தில் மெத்தில் கீட்டோன் கிடைக்கும், இன்னொன்னு ஃபினைல் எத்தில் கீட்டோன் கிடைக்கும். இந்த 3ல அசிட்டோஃபினோன் தான் ரெடிலி அவைலபிள். ஸோ அதனால யூ ஹாவ் டு பிரேக் இன் எ சச் வே தட் இதுல வந்து நன் ஆஃப் த சப்ஸ்டிடியூயன்ட் இஸ் ஸ்டேபிள் ஆனயான். இதுல ஆனயான் பார்ட் பார்த்தீங்கன்னா மூணுமே வந்து நமக்கு வந்து மைனஸ் சார்ஜ் வந்து அல்கைலாவோ அல்லது அரைலாவோ அது இருக்க போகுது. இட் இஸ் நாட் எ குட் லிவிங் குரூப் அட் ஆல். பட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரெடிலி அவைலபிள் ஸ்டார்டிங் மெட்டீரியல் கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து டிஸ்கனெக்ட் பண்ணணும். ரைட்டா? அப்படி டிஸ்கனெக்ட் பண்றது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அசிட்டோஃபினோன் கிடைக்கிறது தான் ரெடிலி அவைலபிள் ஸ்டார்டிங் மெட்டீரியல். அண்ட் அனதர் பார்ட் வந்து எத்தில் ஆனயான். இந்த எத்தில் ஆனயானுக்கு பதிலாக நம்ம என்ன ஸ்டார்டிங் சிந்தட்டிக் ஈக்குவலன்ட் யூஸ் பண்ணலாம்? எதர் யூ மே யூஸ் எத்தில் லித்தியம் ஆர் எத்தில் மெக்னீசியம் புரோமைடு. ரைட்? அண்ட் இட் இஸ் த சிம்பிள் ரியாக்ஷன். எத்தில் லித்தியம் ஆன் ரியாக்ஷன் வித் அசிட்டோஃபினோன் யூ எண்ட் அப் வித் the target molecule after hydrolysis. Right? Okay. What about this? இதுல என்ன நீங்க நோட்டீஸ் பண்றீங்க? How will you carry out a disconnection on this molecule? Hydrogen leaving group. Functional group transformation. Functional group transformation பண்ணலாம். சரி, வேற? Any other thing? இதுல இருக்கக்கூடிய ஒரு குரூப் வந்து ஆல்கஹால் தான். இந்த ஆல்கஹால் அட்டாச்சா இருக்கக்கூடிய கார்பன்ல நமக்கு வந்து 3 டிஃபரெண்ட் குரூப்ஸ் இருக்கு. 2 குரூப் வந்து அல்கைல் குரூப் அல்லது அரைல் குரூப். ஒன் ஆஃப் த குரூப் இஸ் ஹைட்ரஜன் இல்லையா? ஒன் ஆஃப் த குரூப் இஸ் ஹைட்ரஜன். இப்படி ஒன் ஆஃப் த குரூப் வந்து ஹைட்ரஜனா இருந்ததுன்னா இட் இஸ் அட்வைசபிள் டு டிஸ்கனெக்ட் த ஹைட்ரஜன். இதுக்கு முன்னாடி சொன்னதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஹைட்ரஜனே இல்லை இல்லையா? பட் இந்த கேஸ்ல வந்து ஆல்கஹால் அட்டாச்சா இருக்கக்கூடிய கார்பன்ல that contains hydrogen atom that is attached to hydrogen atom. So if the carbon bearing alcohol contains hydrogen atom, just you simply disconnect the hydrogen atom. அப்படி டிஸ்கனெக்ட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க.
கார்பனைல் காம்பவுண்ட் வந்து ஒரு சிந்தட்டிக் ஈக்குவலண்டா இருக்கும். இன்னொரு சின்தான் வந்து ஹைட்ரைடு அயான். இந்த ஹைட்ரைடு அயான் டொனேட் பண்ணக்கூடிய அல்லது ஹைட்ரைடு அயான் டோனார்ஸ் வந்து நிறைய அவைலபிள். சோடியம் போரோஹைட்ரைடு, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு, இது மாதிரி ஹைட்ரைடு வந்து யூ கேன் ஈஸிலி யூஸ் அஸ் அ ரியேஜென்ட் ஆர் சிந்தட்டிக் ஈக்குவலண்ட். அப்போ ஒரு ஆல்கஹால் இருக்கக்கூடிய கார்பன்ல ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா யூ கேன் ஈஸிலி கிளீவ் த ஹைட்ரஜன் ஆட்டம் லீடிங் டு எ ஹைட்ரைடு டோனார். சரியா? ரைட். Okay. What about this? How will you carry out a disconnection on this molecule? இதுல 3 குரூப் இருக்கு. 3மே அல்கைல் குரூப் தான். 2 குரூப் வந்து மெத்தில் குரூப், ஒரு குரூப் வந்து சைக்ளோஹெக்சைல் குரூப். நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்றதெல்லாம் வந்து மிஸ்டேக் அப்படின்னு நினைக்க கூடாது. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா அதுல எது பெஸ்ட் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். Cyclohexyl, we can எஸ், சைக்ளோஹெக்சைல் குரூப்பை வந்து கிளீவ் பண்ணலாம், இல்லைன்னா மெத்தில் குரூப்பை கிளீவ் பண்ணலாம். பட் சைக்ளோஹெக்சைல் குரூப்பை கிளீவ் பண்ணோம்னா நமக்கு என்னென்ன ஸ்டார்டிங் மெட்டீரியல்லாம் தேவைப்படும்? அசிட்டோன், அசிட்டோன் அண்ட் சைக்ளோஹெக்சைல் மெக்னீசியம் புரோமைடு, இல்லையா? இந்த மாதிரி 2 பார்ட்டா பிரிக்கலாம். சப்போஸ் மெத்தில் குரூப்பை கிளீவ் பண்ணோம்னா what are the starting materials that are needed? cyclohexyl methyl ketone. Yes, cyclohexyl methyl ketone is the starting material and your reagent is methyl magnesium bromide. இது ரெண்டுல எது பெஸ்ட்? சைக்ளோஹெக்சைல் மெத்தில் கீட்டோன் அதை எடுத்துக்கிறதுக்கு பெஸ்ட் மெத்தடா இருக்குமா, அல்லது அசிட்டோன் எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்றது பெஸ்ட் மெத்தடா இருக்குமா? அசிட்டோன். அசிட்டோன். ஓகே. இப்போ இதுல பாருங்க 2 மெத்தட் சொன்னோம் இல்லையா? ஒன்னு வந்து அசிட்டோன் எடுத்துக்கலாம், இன்னொன்னு வந்து சைக்ளோஹெக்சைல் மெத்தில் எடுத்துக்கலாம். இந்த 2 ரூட்ல இந்த 2 மெத்தட்ல விச் ஒன் இஸ் பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசிட்டோனா நம்ம வந்து கிளீவ் பண்ணக்கூடிய பி ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ரூட் பி, அது வந்து மோர் சிம்பிளிஃபிகேஷன் இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னோம் கைட்லைன்ஸ்ல 3வது கைட்லைன்ஸ் வந்து ஒரு மாலிகுலை வந்து ஒவ்வொரு கார்பனா பிரேக் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு கார்பனா பிரேக் பண்ணோம்னா நமக்கு வந்து yield ஆஃப் த ஃபைனல் ப்ராடக்ட் வந்து என்ன ஆகும், லெஸ் ஆயிரும். யூ மைட் ஹவ் ஸ்டடிட் அபவுட் லீனியர் சிந்தசிஸ் அண்ட் கன்வர்ஜென்ட் சிந்தசிஸ். லீனியர் சிந்தசிஸ்னா ஒவ்வொரு கார்பனா ஆட் பண்றது, கன்வர்ஜென்ட்னா 2 லார்ஜ் மாலிகூல் மேக் பண்ணிட்டு ஜஸ்ட் கம்பைன் பண்ணிடுறது. சரிதானா? அதனால மெத்தில் குரூப்பை மட்டும் கிளீவ் பண்றது பண்ணலாம், பண்ணக்கூடாதுலாம் கிடையாது. பட் மெத்தில் கார்பனை மட்டும் கிளீவ் பண்ணீங்கன்னா ஒரே ஒரு கார்பன் தான் வந்து என்ன ஆகுது, ரிமூவ் ஆகுது. மறுபடியும் நம்ம சைக்ளோஹெக்சைல் மெத்தில் குரூப்பை வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். that will not be available in the market. சரிதானா? ரைட். So option B introduces more simplification than option A. Option A simply chops off only one carbon atom. So it is not advisable to have option A for this molecule. இது ஒவ்வொரு மாலிகுலுக்கும் மாறும், எப்பயுமே இந்த கைட்லைன்ஸ் சொல்ல முடியாது. சரிதானா? ரைட். அண்ட் அனதர் மெத்தட் இஸ் தேர். இந்த மாதிரி ஆல்கஹால் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு டிஸ்கனெக்ஷன் இப்ப சொல்ல போறேன் புதுசா. என்ன டிஸ்கனெக்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டார்கெட் மாலிகுல்ல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ஆல்கஹால், அதுவுமே டெர்ஷியரி ஆல்கஹாலா இருக்கா அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். if it is a tertiary alcohol, look at the 3 alkyl groups or aryl groups. அந்த 3 alkyl group அல்ல aryl groupல 2 வந்து சேமா இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்ப இந்த கேஸ்ல வந்து 2 மெத்தில் குரூப் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி 2 alkyl group சிமிலரா இருந்துச்சு அப்படின்னா you can cleave both the alkyl group at the same time. At the same time you can cleave both the alkyl groups. ஒவ்வொரு alkyl குரூப்பா தான் கிளீவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, 2 குரூப்புமே அட் அ டைம்ல கிளீவ் பண்ணலாம், provided the target molecule must contain tertiary alcohol and that tertiary alcohol
must contain two similar substituents. அப்படி இருந்துச்சுன்னா நீங்க ஈஸியா ரெண்டையுமே கிளீவ் பண்ணிடலாம் அட் அ டைம்ல. அப்படி கிளீவ் பண்ணீங்கன்னா நமக்கு வரக்கூடிய ஸ்டார்டிங் மெட்டீரியல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்தட்டிக் ஈக்குவலண்ட் இஸ் எஸ்டர் அண்ட் கிரிக்னார்ட் ரியேஜென்ட். ஸோ இந்த மாதிரி ரெண்டு குரூப்பையும் அட் அ டைம்ல கிளீவ் பண்ணீங்கன்னா வரக்கூடிய ஸ்டார்டிங் மெட்டீரியல் வந்து ப்ரீகர்சர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் அன் எஸ்டர் மாலிகூல் அண்ட் எ கிரிக்னார்ட் ரியேஜென்ட். இந்த ரெண்டு ரியாக்ஷனும் இந்த ரெண்டு ஸ்டார்டிங் மட்டும் ரியாக்ட் பண்ணி நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட் இது வருமா சொல்லுங்க பார்ப்போம். Have you studied the reaction of Grignard reagent with ester? படிச்சிருக்கீங்களாப்பா? So Grignard reagent with excess of Grignard reagent, ester groups can be converted into tertiary alcohol. So இந்த பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை பேஸ் பண்ணி இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ நீங்க பாருங்க இதுல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப் என்ன? ஆல்கஹால், டெர்ஷியரி ஆல்கஹால். இந்த டெர்ஷியரி ஆல்கஹால்ல ரெண்டு குரூப் சிமிலரா இருக்கா? எத்தில் குரூப். அப்ப நம்ம எதை பிரேக் பண்ணலாம்? Two ethyl groups. Two ethyl groups can be broken. அப்போ நமக்கு வரக்கூடிய ஸ்டார்டிங் மெட்டீரியல் என்ன இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். ஒன்னு எத்தில் மெக்னீசியம் புரோமைடு, இன்னொன்னு இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்கிரீனையும் காமிச்சிடுறேன். எஸ்டர் தான். அது என்ன எஸ்டர்னு சொல்லுங்க. நமக்கு இங்க என்ன குரூப் இருக்கு? ஒரு ஃபினைல் குரூப் இருக்கு, அடுத்து ஒரு CO இந்த குரூப் இருக்கு, ஒரு கார்பன் இருக்கக்கூடிய ஃபினைல் இருக்கக்கூடிய ஒரு எஸ்டர். என்ன எஸ்டர் யூஸ் பண்ணலாம்? ஃபினைல் எஸ்டர். ஃபினைல் எஸ்டர் கிடையாது. என்ன ஆசிட் முதல்ல வரும்? எஸ்டர் விட்டுருங்க. எந்த ஆசிட்? அதுக்கப்புறம் எஸ்டர் யோசிப்போம். பென்சாயிக் ஆசிடோட எஸ்டர். சரியா? பென்சாயிக் ஆசிடோட எஸ்டர். ரைட். ஓகே. So this is the disconnection of tertiary alcohol having two similar alkyl groups. So ethyl benzoate அப்படிங்கிற ஸ்டார்டிங் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம்? excess of ethyl magnesium bromide add பண்ணோம்னா you can easily prepare the tertiary alcohol, right? Similarly, can you guess the starting material for this molecule? இத மாதிரி திரும்ப திரும்ப நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. என்னப்பா நம்ம கண்டினியூ பண்ணுவோமா இல்ல எப்ப வந்து நம்ம க்ளோஸ் பண்ணலாம் இந்த கிளாஸை? 11 o'clock ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். Can we go up to 12:30 or 12:45? 12:30. 12:30. Okay. Okay. We have 10 minutes, 10 more minutes. Okay, இதுக்கு ஸ்டார்டிங் மெட்டீரியல் சொல்லுங்க பாப்போம். Phenyl magnesium bromide. Yes, phenyl magnesium bromide and the ester molecule, right? Is it correct? Okay. But can you stop the retrosynthesis here with this single disconnection? இந்த single disconnection ஓட நம்ம ஸ்டாப் பண்ணிரலாமா? ஃபர்தரா எதுவும் நமக்கு தேவையா அப்படிங்கிறத பார்க்கணும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இதுல இருக்கக்கூடிய எஸ்டர் மாலிக்யூல் அப்படின்னு சொன்னோம். phenyl magnesium bromide is commercially available or readily available starting material. What about the availability of this starting material? இந்த ஸ்டார்டிங் மெட்டீரியல் வந்து கமர்ஷியலி அவைலபிளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. அதனால நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அப்படியே கிடைச்சாலும் இது வந்து காஸ்ட்லியா இருக்கலாம். சரிதானா? ஸோ அதனால இந்த மாலிக்யூலே நம்ம வந்து ரெட்ரோசிந்தசிஸ் கேரி அவுட் பண்ணலாம். ரைட்? ஸோ டு கேரி அவுட்
the retrosynthesis for this molecule, we can use Diels order reaction, retro Diels order reaction. இந்த retro Diels order reaction எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, if a molecule has a double bond in 6-membered ring system. ஸோ அடுத்த கைட்லைன் என்ன அப்படின்னா, உங்களோட டார்கெட் மாலிக்யூல்ல ஒரு டபுள் பாண்ட் இருக்கணும். அந்த டபுள் பாண்ட் எங்க இருக்கணும்? 6-membered ரிங்ல ஒரு டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா, ஒரு டபுள் பாண்ட் தான் கிடையாது, ஒரு சில கேஸ்ல வந்து 2 டபுள் பாண்ட் கூட வரலாம். அந்த 2 டபுள் பாண்ட் அல்லது ஒரு டபுள் பாண்ட் எப்படி இருக்கணும்னா 6-membered ரிங்ல இருக்கணும், ரைட்டா? அப்படி இருந்துச்சுன்னா you can use Diels order reaction, retro Diels order reaction. What do you mean by Diels order reaction? உங்களுக்கு Diels order reaction என்னன்னு தெரியும்? What is Diels order reaction? 4+2 cycloaddition. Yes, it is 4+2 cycloaddition. The reaction between an alkene or alkyne with a diene. Diene and dienophile reacts together to give a cyclohexene derivative, right? ஸோ இந்த Diels order டிஸ்கனெக்ஷன் அப்படிங்கிறது இதுதான். இந்த டிஸ்கனெக்ஷன் பண்ணும்போது நம்ம என்ன மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, Diels order ரியாக்ஷன் எப்போ வந்து சக்சஸ்ஃபுல்லா அல்லது வந்து ஈல்டு அதிகமா கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஃப் த அல்கீன் பார்ட்ல வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்ததுன்னா that reaction will be a successful one. ஸோ அல்கீன் பார்ட்ல வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கிற மாதிரி நம்ம வந்து டிஸ்கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த டிஸ்கனெக்ஷன் ஸ்டார்ட் பண்றது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னா, டபுள் பாண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. டபுள் பாண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பை எலக்ட்ரான் வந்து இங்க மூவ் பண்ணுங்க, சரியா? அப்புறம் இந்த சிங்கிள் பாண்டை பிரேக் பண்ணிட்டு இங்க டபுள் பாண்ட் ஆக்கிருங்க. அடுத்தது இந்த சிங்கிள் பாண்டை பிரேக் பண்ணி இங்க டபுள் பாண்ட் ஆக்கிருங்க. ஸோ யூ கெட் 2 starting material. One is 1,3-butadiene, another one is ethyl acrylic acid. ஸோ இந்த மாதிரி ஒரு 6-membered ring ஒரு டபுள் பாண்ட் இருந்தாலே நமக்கு இம்மீடியட்டா ஞாபகம் வர வேண்டியது Diels order reaction, சரிதானா? ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கோம், அல்கீன் பார்ட்ல வந்து என்ன குரூப் இருக்கணும்னு சொன்னோம்? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஓகே, ஸோ அல்கீன் பார்ட்ல வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கணும். இப்போ இந்த இதில் நீங்க கேரி அவுட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? இந்த CH2OH இருக்கு, இதை வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பா CH2OH, whether it is electron withdrawing? No, sir. No. ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இல்லைன்னா நம்ம என்ன செய்யலாம்? You can do functional group interconversion, FGI carry out பண்ணலாம், சரியா? அப்ப இந்த functional group interconversion பண்ணும்போது இந்த CH2OH என்னவா நீங்க மாத்தலாம்? Either you can transform it into ester. Ester convert பண்ணிக்கலாமா? Ester is a electron withdrawing group. Or you can convert this alcohol into aldehyde. Aldehyde convert பண்ணலாமா? Right. So this is the first FGI. Alcohol is interconverted into ester and then followed by retrosynthesis. சரி, இப்போ ரியல் சிந்தசிஸ்ல சொல்லுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ஈஸி, அதாவது ரெட்ரோ Diels order ரியாக்ஷன் இந்த 2 ஸ்டார்டிங் மெட்டீரியல்ல இருந்து, சரி, இந்த 2 ஸ்டார்டிங் மெட்டீரியல்ல இருந்து நம்ம வந்து Diels order ரியாக்ஷன் கேரி அவுட் பண்ணோம்னா இந்த ப்ராடக்ட் வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம் அல்லது ப்ராடக்ட் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். How will you carry out this conversion? சொல்லுங்க பாப்போம். Reduction using lithium aluminum hydride. Yes, reduction using lithium aluminum hydride. So lithium aluminum hydride வச்சு நம்ம reduction பண்ணோம்னா you can convert ester functional group into primary alcohol. So that is the chemical synthesis process. சரி, இது வந்து அடுத்ததுக்கு வந்துருச்சு. ஸோ அடுத்த FGI என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, CH2OH can be interconverted into CHO, right? இப்போ இந்த இதை மாற்றி போட்டேன், அதனால அதை பார்த்துங்க. கெமிக்கல் சிந்தசிஸ் மட்டும் மாறி இருக்கு, சரிதானா? ஓகே. ஸோ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு யூஸ் பண்ணீங்கன்னா you can convert
the ester into primary alcohol. Instead of lithium aluminum hydride, if you use sodium borohydride, you can convert the aldehyde into primary alcohol or ketone into secondary alcohol, right? ஸோ அதனால எஃப்ஜிஐ கேரி அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெட்ரோ டீல் சார்ட் ரியாக்ஷன் வந்து ஈஸியா நம்ம கேரி அவுட் பண்ணலாம். இப்ப CH2OH நீங்க வச்சிருந்தீங்கன்னா ரெட்ரோ டீல் சார்ட் ரியாக்ஷன் கேரி அவுட் பண்ண முடியாது. ஸோ அப்பான் டூயிங் functional group interconversion, the disconnection will become feasible. Disconnection will become easy. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல வந்து நம்ம என்ன செய்யலாம், functional group interconversion carry out பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நம்ம ரெட்ரோ டீல் சார்ட் ரியாக்ஷன் இந்த காம்பவுண்டுக்கு யூஸ் பண்ணோம்னா என்ன ஸ்டார்டிங் மெட்டீரியல் வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். So this is the Malic anhydride, right? yes, and Butadiene. butadiene. Okay. So this molecule on retrosynthesis will give you malic anhydride and butadiene, and the next molecule on retrodyl sort of reaction will give you furan and acrolein. Furan and acrolein. acrolein. Yes. Okay. So this is the another one example. In the example order நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். So the functional group present in this molecule is a tertiary alcohol having two similar group, right? So அப்போ வந்து இந்த மாதிரி டிஸ்கனெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம், ரைட்டா? ஒரு சில கேஸ்ல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி டிஸ்கனெக்ஷன் பண்ணிட்டு ஸ்டார்டிங் மெட்டீரியல்லாம் வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிடுவோம். ஸ்டார்டிங் மெட்டீரியல் ப்ரிடிக்ட் பண்ணிடுறோம். பட் வெதர் இட் இஸ் a good disconnection or not, அதை வந்து நம்ம என்ன செய்யணும், இந்த ரெண்டு ஸ்டார்டிங் மெட்டீரியலையும் நம்ம ரியாக்ட் பண்ணோம்னா இந்த ப்ராடக்ட் கிடைக்குமா அப்படிங்கிறத செக் பண்ணணும். கேன் யூ டெல் மீ whether phenyl magnesium bromide reacts with this beta keto ester to give this target molecule? No, sir. No. Why? What will happen? It will react with ketone first. Ketone first, sir. Yes. And that will be formation of alcohol. Yes. So Grignard reagent will react with the ketone first instead of reacting with the ester. So you will not end up with the target molecule. So how can we prepare this starting material and prepare this target molecule using the same starting material? We can use Protect it using ethylene glycol. Yes, we can protect the one of the functional group which is more reactive. எந்த ஃபங்க்ஷனல் குரூப் வந்து மோர் ரியாக்டிவா இருக்கோ அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரியாக்ஷன் வந்து கேரி அவுட் பண்ணலாம், ரைட்? ஓகே. ஸோ யூ ஷுட் நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ப்ரொடெக்டிங் குரூப்ஸ் ஆல்சோ. அதனால நம்ம ரெட்ரோசிந்தசிஸ் வந்து கேரி அவுட் பண்ணும்போது நம்ம எல்லா ரியாக்ஷன்ஸும் வந்து நமக்கு நாலேஜ் வந்து என்ன செய்யணும், அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன் இல்லையா? ஓகே. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கேளுங்க. And we will see the remaining in the next class.